அனைத்து மலர்களையும் பெய்து வந்து பாதத்திலே அச்சித்து அன்பு மனைவி ஆசை மனைவி பாசத்துக்கு உரியவன் பணிவாக வணங்குகின்றே கற்பனை நீ சொல்லணும் என்ன நாய என் மனைவியை நான் தான் வாழ்த்தணும் நீ அதான் நீ தான் வாழ்த்தணும் கற்பனை சுவாமி வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்துங்க அப்படியே ஆகட்டும் சுவாமி இனிமே உனக்கு இங்க பேசுறேன் ஆமாண்டா என்ன அம்சுக்கு என்ன பண்ண போறீங்க வெங்காயம் ஆக்கி போறோம் நான் தோல் வச்சு கொடுங்க ஏன் அரியர் உங்களுக்கு உரிக்க தெரியாதா அரியர் உங்களுக்கு உரிக்க தெரியாது சாமி கும்பிட போறேன்டா சாமி ஏமா சாமி கும்பிடும் போது ஐயா நம்ம பண்ணுவாரு ஐயா மணி ஆட்டுவாரு நான் சூட ஏற்றுவேன் ஐயா மணி ஆட்டுவாரு நாங்க இருவரும் சாமி கும்பிட போறோம் சரி சாமி கும்பிடும் போது என்ன பண்ணுவீங்க நாங்க பக்தியா சாமி கும்பிடுவோம் நீ என்ன பண்ணுவ நான் பக்தியா வந்து கற்பூரம் ஏற்றி காட்டுவேன் கற்பூரம் காமிப்பேன் ஆமா அம்மா என்ன பண்ணா அவங்க தீபாத்திரம் காட்டுங்க நீ கற்பூரம் காட்டுற அவங்க தீபாத்திரம் காட்டுறாங்க கற்பூரம் ஏற்றுவாங்க சூட யார் காட்டுவாங்க அப்ப சூடனா அப்ப கற்பூரம் ஏன்டா நாயா ஏண்டா சாமி கும்பிடும் போது ஐயா என்ன பண்ணுவாரு அவர் சூட காட்டுவாரு நான் மணி ஆட்டுவேன் ஐயா மணியை பார்த்தாட்டி பழைய மணி புட்டுக்குன்னு கையோட வந்துரு போகுது எடுக்கூடாது வானா இன்னும் கூட போய் 2 மணி நேரம் 4 எச்சு புள்ளன்னு கிடக்குமே புள்ள எப்படி பிறக்கும் தொல்லை இல்லாம இருந்தா புள்ள பிறக்கும் எங்கடா உள்ள போகவும் விட மாட்டேன் வெளியே வரவும் விட மாட்டேன் கை பிடிக்க விட மாட்டேன் கட்டி பிடிக்க விட மாட்டேன் முத்தம் கொடுக்க விட மாட்டேன் எங்க கட்டி அரவணைக்கும் விட மாட்டேன் அப்புறம் எப்படிடா புள்ள பிறக்கும் அந்த வாசனை ரோஜ் அவ தொட்டு பாக்குறாங்க விடவே மாட்டேன் அவன் எல்லாம் தூங்கி லோல் பட்டு நடக்கிற அவன் இருக்கிற காட்சிக்கு யார் நானா எண்ணெய் துணி நாய் ஒத்துற மாதிரி ஓட்டிடுவாமா அப்படியா ஆமா அப்படியே சொல்றேன் உனக்கு இங்க வேலை இல்ல நான் கேக்குறேன் எத்தனை வருஷமா உங்களுக்கு புள்ள இல்ல 16 ஆண்டுகள் ஆகுது 16 வருஷமா கிழிக்காத போய் கீசல போறீங்க ஏண்டா நாயே 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிள்ளையாவது பிரச்சனை அப்படி என்றுதான் ஒரு மனதில் உள்ள ஒரு இன்பம் இப்படி திரும்பிங்களா இதுலயே வந்து இந்த முடியில மூஞ்சி கொஞ்சம் தெரியுது அந்த முடி மட்டும் இல்ல அந்த கோப்பா இந்த துணி இன்னமும் தலையில்லாத முண்டை வந்து ஆடி கிடக்குமே அது தான் இருப்பேன் நான் கொட்டி வச்சு மட்டியிலே மச்சா கொட்டி வச்சு மட்டியிலே நெத்தியிலே
உண்மைதான் புறப்படு. உக்காருடா. 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 ஏய், உட்காரு. அம்மா நேரம் யார் சொல்லுது தெரியுமா? அம்மா நேரம் ஒரு சின்ன புள்ள பூனை பிடிச்சி நிக்கிறான். அவனை உக்கார நீங்க என்ன அடிக்கிறீங்க? என்ன கைவாட்டத்தை எங்க காட்டுறது? நீ ஏன் அப்படி கை வார்த்தை நிக்கிறா? உக்காருடா. உக்காரு. உக்காரு. நாயில இருந்து மில்லி எல்லாம் குடிக்காத ஒன்னே போய் அதான் மாசம் மாறாது. அம்மா டேய் அடே கணவர் அதக்கிறார். எங்க அதக்கறே அவர் பல்ல அல்ல அதக்கறாரு கணவர் தோக்கறார். தோக்குறாரு எங்க தோக்குறாரு உங்க வீட்டுக்காரர் ஓகறார் பாரு. எங்க வந்து ஓகறார் பாரு. டேய் நான் அவரை பார்க்கணும். நீ பாக்க நான் அவனோ. ஏய் ஓய் உட்கார்ந்து பேசறேன்னு. அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுங்கடா. எங்க அவரு? என்னங்க? என்னடி? ஏய், என்னடியா? நீ அது மேல கேளு. நீ அது மேல கேளு. என்ன அடிக்கிறதுக்குள்ள நீ ஓட்சக போலுது. என்னங்க? என்னடி? என்னடி? ஏண்டா சரி எப்படி வாங்க? மேல உட்காரு நசிக்கு எலும்பில மூணுச்சுன்னா என்ன பண்ணுவ? நாளைக்கு நாளைக்கு நீ கூட்டிட்டு வருவா? கல்யாண கணவர் புல்லானாலும் புருஷன் ஏற்கனவே தொடையில பிளேட் வச்சுக்குது. நசிக்கு ஓடி போதா? வயிற்றுக்கார ஏய், உட்காரு. என்னங்க? என்னடி? இதானா? நீ சும்மாங்கற. கேளு. அத்தா மாய தெரியும். சும்மா நகர மாய தெரியும். கேளு. என்னங்க? என்னடி? மாய தெரியும். என்ன கேட்கணும்? மாய தெரியும். நீ உட்காரு. இன்னும் நான் 5 போட்டு இதை பார்க்கல. உன்னை கவலைப்படாத கம்முனு. அத்தா என்னங்க? கணவனை கருங்கண்ட தெய்வம் சுவாமி அன்பு மனைவி ஆசை மனைவி பொறுப்பை பொறுப்பனை வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்து. ஐயா, கையில கொண்டு எதுல வச்சிருந்த நாளியா? என்னடா? தப்பா நினைக்கிறா? இப்ப நின்று நிக்கிறியா? ஆமா. கை நீட்டு. கையை புடுறாங்க. ஏய், கையை புடுறா. இன்னும் நான் போகும்போது கை எதுக்கு நேரா வருது? நெஞ்சுக்கு நேரா வருது. நெஞ்சுக்கு நேரா வருதுல? வருதுதான். உட்காரு வா. உட்காரு. இப்ப கை புடுறானே. ஏய், கையை புடுறா. உட்காரு நான் போது கை எதுக்கு நேரா வருது? ஏய், உனக்கு இருக்குதுடா. நீ கூடமா பாத்துட்ட? அறிவு இருக்குதுன்னா என்னங்க? என்னடி? நீ கேளு தலைவா. அது மாதிரி நீ கேளு தலைவா. ஏன் bro கோவப்படுற? ஏய், நோ டென்ஷன் bro. அத்தா ஏய், ஏங்க இல்ல 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 நான் கூப்பிடுறேன். எனக்கெல்லாம்
அத்தா என்னடி என்னங்க தமாக உன்ன நினைச்சி அழகு கவிதை ஒன்று அடிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அடி அந்தகமே உன்னை நந்தகமே அடி அந்தகமே ஒரு வார்த்தை ஒன்றும் வரல வேறாப்பா அடிக்கிறான் வேறாப்பா கந்தன கந்தன போச தானே இதுல யா அப்படியே வச்சுக்கிறீங்க ஓய் எப்போ போய் பிச்சை எடுக்க போற நீ என்னங்க பிச்சை எடுத்து மிச்சு நாயே தொடப்ப கட்ட யாரா உடப்ப கட்ட யாரு உன் பாமன துணி அங்கேயே விட்டு வந்துட்டேன் ஏண்டா மரதல மண்ணா கோமனுக்கு கட்டா ஏண்டா அது கூட கட்ட மாட்டியாப்பா அம்மா பாரு என்னங்க கல்லே ஐயப்பா நூரியாட்டம் தலைகீழாட்டம் நாயா மூஞ்சே காட்டக்கூடாதுங்க இந்த பக்கம் மூஞ்சே காட்டக்கூடாது இந்த பக்கம் தலையே காட்டக்கூடாது என்ன பாட்டு பாட வாங்கன்னு சொல்றாங்க வீட்டுக்காரு சூப்பரான பாட்டு பாடுவார் நீ கொஞ்ச நேரம் என்னங்க ஆரம்பிக்கலாம் bro. நீ ஆரம்பி. அப்பா வாயந்தன்றோ நீ செருப்பாலடி. அடி செருப்பால. என்னடா? இந்த காசுக்கு போனால இந்த உடம்புல எங்கடா எப்ப வச்சிருந்த? அப்படியே பொம்பளை ஏசி கல்றா. ஏண்டா ஐயா நான் பாட்டு பாடுறேன் மனைவி தானா என்னிடத்துல ஓடிந்து பாரு பாரு. வேற பூரா கிளம்பி அப்பொழுது அப்புறமா ஒரு போங்க போங்க ஊரா கிளம்புற படுக்கிற எப்பா அதோ 4 கால் ஜீவனா கிளம்புறான் என்னடா இது நாய் எருமை மாதிரி இதெல்லாம் உன் கொண்டாட்டியா நாய் ஏறுமாடா நாயா வாமா என்னங்க ஆ அத்தா பலத்த மரக்கிழவி நாடி மகனே ஒன்னையோ
மேல குஞ்சி அடி ஏய், என்ன அடிக்குது? அது என்னமோ பாச்சாங்க அந்த பொண்ணு உண்ணி அடிக்குது. உண்மையா? எதுங்க காதையில நிலத்து நெத்து காதுல காதுல நரைச்ச முடியும். ராத்திரி 9 மணிக்கு ஏறி பக்கம் வந்தா நான் உன்னை பத்திரமா பார்த்து படுக்க போட்டுக்கிறேம்மா. எனக்குன்னு யாரும் இல்ல, தயவு செஞ்சு இந்த வேஷம் முடிஞ்ச உடனே வந்துருமா. அதனால 50 ரூபாய் தரமா எக்ஸ்ட்ரா நீ காசு கொண்டாடலாம். என்ன பாட்டு பண்ண காதுல காதுல அது ஏன் தெரியுமா குத்துது? அவன் சேவ் பண்ண கொடுக்குற காசு பூரா போய் பாட்டு குடிச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் காதுல முடி குத்தாம என்ன பண்ணுவான்? பாரு ஆமா, நான் வந்து ஷேவ் பண்ணது புரியாது. அத்தா ஆ, காலையில ரொம்ப நேரம் செய்யாதீங்க. உள்ள வேற அவர் சண்டை போட்டு நடக்கிறாரு. யாரு? அர்ஜுன் அண்ணா வேண்டா, எங்க அம்மாவுக்கு நாடகம் வச்சு நானும் முன்னி வேஷம் போட்டு நீ அம்மா நேரமா வேஷம் பிடிச்சு நடக்கிறீங்க. எப்ப தாண்டா என்ன போய் வெளியே போறீங்க? அழுவுற அப்பல எழுதி வந்தது அதனால அப்பயே சொன்னேன், பாடியாரே நீ இந்த வேஷம் ஆடாத, பப்புனு வேஷம் போட்டு வெளியே வா, முதல்ல வெளியே வந்துடலாம் அப்படின்னு கேட்கல. அவர் பொம்பளை மூணு வருதுண்ணா அதுக்கு அவர் ஒண்ணு சொன்னாரு, மன்னர் வேஷக்காரன் எவன் எப்போ சாவறானோ அப்பதான் நான் பப்புனு வேஷம். இல்ல இல்ல அம்மா பாரு போ. தங்கா அக்கா இருந்தால் என்னங்க கண்ணு என்ன நடக்குது கற்பனை பொற்பனை இவர்கள் பாருங்க. அரண்மனையில் எண்ணெய் இருவரையுமே அழைக்கும் நோக்கம் என்ன? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? இருவர்களும் திருமணம் நடந்து பல ஆண்டுகள் 16 ஆண்டுகளாக. ஆமா, குழந்தை இல்லை என்று மன வருத்தத்துடன் அழுது கொண்டிருக்கின்றேன். ஆமா. அதனால் இப்போது அந்த ஈசனை குறித்து நான் அரிதாக வரத்தை பெற்று வர போகின்றேன். மழை செல்வம் வேண்டும் என்று ஒரு குழந்தை இல்லையே அப்படி என்று கைலாயம் சென்று ஈசனை கண்டு அரிதாகிய வரத்தை பெற்று வர போகின்றேன். அதனால் உங்களிடத்திலே விடைபெற்று செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். இதற்கு தடை ஒன்றும் கிடையாது. வெற்றியோடு செல்வார்கள் சுவாமி. ஆமா, கர்ப்பிணி பொற்பனை இருவர்களும் புறப்பட்டு வருகின்றேன். காடு நான் படிக்கிறேன். ஆல்ரெடி பார்க்க கூட ஒதுங்கிறது இல்லை, நீ சீட்டை வாங்கி பாருங்க. ஐயோ ஏம்மா கையெழுத்து பயங்கரமா இருக்குது. ஏன் நான் முடியாது இந்த மாதிரி காலம் சென்று சுசீலா ரத்தினம்மாள் நாகராஜ். காலம் சென்று சுசீலா ரத்தினம்மாள் நாகராஜ். இந்த பொண்ணுக்காரங்களா? அப்பா பேரு ஏழுமலை, கணவன் பேரும் ஏழுமலை, புருஷன் பேரு ஏழுமலை. ஏழுமலை இவரோட அனைவரும் இணைந்து விழுப்புரம் மாவட்டம் மாலூர் வட்டம் உனக்கு கொடுக்கல போய் தேட முடியாது. விழுப்புரம் மாவட்டம் மாலூர் வட்டம் பட்டியலாம சேர்ந்த எங்கள் அரணி நாடாளுமன்றத்தை பாராட்டி ரூபாய் 500 வாரி வழங்கியுள்ளார்கள். பக்கத்துல வாங்கி வச்சுக்கிற பாடிக்கலாம். சீட்டு மட்டும்தான் ஒரு காசு வர மாட்டேங்குது. அவர்களுக்கு எல்லா ஒரு நலமும் சும்மல் கிடைக்குமாறு வாழ்க வாழ்க்கை வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக ரெடியா? நான் தயாரா இருக்கா?
ஏன்னா அடுத்தது பயங்கரமான வேட்டம் வரப்போகுது. அந்த ஒண்ணு யாரும் ஏற்றுக்கிட்டு புரியாதீங்க. முக்கியமான வேட்டம். கம்பெனி மாதிரி வெளியே வராரு.